ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே டு ஃப்ரைடே அந்த 2 நாள் வீடியோ தாங்க போட போகிறேன். 2 நாள் ரொட்டீன் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் கரெக்டாக டைம் வந்து 10:45 போகுதுங்க. பாப்பாவை இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன். பாப்பாவை காலையில் டைமில் வந்து ஏனையில் போட்டு தாங்க ஆட்டி தூங்க வச்சுருவேன். நைட்டில் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் தட்டி தூங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குமே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஏனையில் போட்டு அவளை தூங்க வச்சு செட்டில் பண்ணியிருக்கேன். ஆதிர் அப்பாவும் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. நானுமே டிஃபன் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆகணுங்க. பாப்பா கரெக்டாக ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் தூங்குவாள். அவ்வளோதான், அதுக்கு மேலாம் தூங்க மாட்டாங்க. அதுக்குள்ளே என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். இப்போ தூங்குவா. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் இருந்த சாமான் பழைய காலையில் சமைச்சோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே பின்னாடி வாஷ் பண்ணி எடுத்து போட்டுட்டு முதல்ல கேஸ் ஸ்டவ் கண்ட்ரப்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கடகடன்னு லஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சின்ன வயசில் யாராவது கனவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்குமே 3 ஸ்டேஜில் 3 கனவு வந்ததுங்க. ஒரு ட்ரீம்னு வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வயசில் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. எப்படி சொல்கிறது, கலெக்டர் ஆகி ரோலிங் சேரில் உட்காரணும், எல்லா பேப்பர்லேயும் சைன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல வந்து ஸ்கூல் படிக்கிறச்ச ஒரு கனவு வரும் இல்லையா, எனக்கு வந்து டான்ஸிங்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப உயிர்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் நிறைய டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேன், பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஆண்டு விழா முன்னாடி போய் நின்றுப்பேன். அது ரொம்ப பிடிச்சதால டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைங்க. அதுக்கப்புறமா நான் டீனேஜ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது நான் MBA HR முடித்தேன். அப்போ இருக்கும்போது நான் ஒரு பெரிய கம்பெனியில் HR ஆகணும், ரோலிங் சேரில் உட்காரணும், பேப்பர்லாம் சைன் பண்ணணும், இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய கனவு வச்சுருப்பேன். நான் காமெடியாக சொல்கிறேன், பட் நான் ரொம்ப சீரியஸாகவே இருந்தேன். இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் நான் ஆதிர் அப்பாக்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா, நான் ஷேர் பண்ணேன். அப்போது ஆதிர் அப்பா ஒரு நாள் என்ன பண்ணேன், இதெல்லாம் கேட்டுக்கிட்டாருங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் வந்து சொல்வார் ஒரு வார்த்தை, எப்பேற்பட்ட கை இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுது பாரு, ரோலிங் சேரில் உட்காந்து சைன் பண்ண வேண்டிய கை இப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுது பாருன்னு சொல்லும்போது எனக்கு கிண்டல் பண்ணுவார். ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அது ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்களேன், தனியாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் யார் பழைய மெமரிஸ்லாம் நினச்சி சிரிப்பீங்கன்னு தெரில, நான் என் ட்ரீம்ஸ் எல்லாம் நினச்சி பார்ப்பேன். ப்ளஸ் ஆதிர் அப்பா சொன்னதை நினச்சா எனக்கு சிரிப்பு வந்துடும். அதையும் இப்போ நினச்சிட்டு இருந்தேன், அதான் நான் வீடியோவில் சிரிச்சிட்ருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய ட்ரீம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்கன்ட்டு. நம்மளை வந்து ரியாலிட்டி லைஃபுக்கு ஒரு நேரத்தில் நம்மளை தள்ளிவிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் என் லைஃப்பும். சின்ன வயசுலேருந்தே நிறைய கனவுகள் இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் நம்ம சுற்றிக்கிற ஆட்கள், இதெல்லாம் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தள்ளினா பரவாயில்ல, நம்ம அந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா நம்ம அடுத்த ரியாலிட்டி லைஃபுக்கு வர வேண்டியது இருக்கும். அதுவுமே நானும் ஃபேஸ் பண்ணேன். பட் அதுக்காக கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுல ஒரு தப்பான வேலை இல்லை. சொல்லப்போனால் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறது நான் பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். நான் ஆசைப்பட்ட லைஃப் வேறு, பட் நான் இப்போது ஏற்றுக்கிட்ட லைஃப் வேறு. பட் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்காமல் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது ஒரு நல்ல அழகான ஃபேமிலி, எப்படி பார்த்தாலுமே ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பம் கிடச்சதே போதும்னு நினைக்கிறேன். பட் இதிலேருந்து அடுத்த கெரியருக்கு போகணும், அதுதான் என்னோடய ஆசை. சரி சொல்லுங்கள், யாரில் அதுமாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸோடு இருப்பீங்க, அப்புறம் ரியாலிட்டி லைஃபுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை 9 வாரம் வரை தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னால் பண்ணவே முடியலைங்க. அதுக்கு ரீசனாக நான் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பாப்பா காலையில் எழுப்பி அவளுக்கு சாப்பாடு கொடுத்து பண்ணுறது. ஸோ அடுத்த வாரத்தில் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு பாபாவுக்கு வந்து சிம்பிளாக பாலும் பிஸ்கெட்டும் வச்சு படிச்சிட்டேன். இது முடிக்கும் போதே பாப்பா வந்துருச்சிட்டா பாருங்கள். ஆதிரா என்ன பண்ணுறாங்க, வா தூங்கி எழுந்துட்டியா, இவ்வளோதாங்க லைஃப். பாப்பா எழுந்துக்கும் போதே கொஞ்சம் நேரம் அந்த 1.5 ஹவரில் நான் சமைக்கணும், ப்ளஸ் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதனால் எனக்கு எந்த வேலையும் ரொம்ப செய்ய முடியலங்க. இதுக்கப்புறம் பாப்பா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பாப்பாவே ரொம்ப சின்ன பாப்பா இல்லையா, அவள் கூடவே இருக்கிறப்ப இருக்கும். கூட ஒரு நிறைய பேர் இருந்தாங்கன்னா தெரியாது. ஸோ பாப்பா தனிமையாக இருக்கிறதால அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவள் கூட விளையாடணும். ப்ளஸ் அது இல்லாமல் அவளுக்கு இப்போ விளையாடுறதுக்கு ஆள் தேவை, அதுக்கு நான் மட்டும்தான். ஸோ அவளுமே என்னை விட்டு இருக்கிறதில்ல, யார் கூடயும் போகிறதில்ல, என் கூடவே இருக்கிறா. அதனால் அவள் கூடவே தான் நான் இருப்பேன்.
ஸோ இந்த டைமில் பாப்பாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவள் கூட இருக்கும்போது தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பண்ணுறது, அதுவுமே விடமாட்டா. என் ஃபோனை பிடிங்கிடுவா, அவளை கவனிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நாள் வீடியோ பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் நாள் ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ தான். அதுக்கப்புறம் ஆதிரப்பா வந்ததுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. இது வந்து ஃப்ரைடே வந்து அன்றைக்கி சிவராத்திரி இல்லையா, அன்றைக்கி நைட் சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நானும் எங்கள் சிஸ்டர் தான் கிளம்பி போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஒரு 3 கோவில் சுற்றியிருந்தோம். கண்டிப்பாக சிவராத்திரி அன்றைக்கி எல்லோரும் 9 கோவில் 6 கோவில் போவாங்க சிவன் கோவிலுக்கு. நாங்கள் வந்து 3 கோவில் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வராகி அம்மன் கோவிலுக்கு ஃப்ரைடேன்னு விளக்கு போடுப்போம் இல்லையா, அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் 2 சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. நிஜமாக நிம்மதியாக இருந்தது. பாப்பாவும் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தோம். நீங்கள் யாரெல்லாம் சிவராத்திரி அன்றைக்கி கோவிலெலாம் போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போவாங்க. நாங்கள் அதிகமாக போகல, பாப்பா சின்னதாக இருக்கவே. ஸோ 3 கோவில் மட்டும் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மெயினாக பாப்பாக்காக. பாப்பா எவ்வளோ ஜாலியாக இருக்கா பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.